இப்பொழுது வாழ்த்தரங்கம். முதலில் பேராசிரியர் ஆழ் இளங்கோ, முன்னாள் துறை தலைவர் பொருளாதாரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவர்களை அழைக்கின்றேன். சீரன்னை போதங்கள் சிந்திப்போம், எஞ்ஞான்றும் வேறின்று நந்தம் துணை. அரவிந்தம் வாழ்க, அருள் வாழ்க, அந்த நறுமை பயக்கும் நலம். இந்த நாள் நாம் தவம் செய்து பெற்ற நாளாக புலர்ந்தது. ஒரு இனிய ஆன்மீக மாலை பொழுதினை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றது. இந்த நேரத்திலே மேடையிலே அமர்ந்துள்ள ஜிஆர் சுவாமி அவர்களையும் சான்றோர்களையும் இங்கே உள்ள நண்பர்கள் அனைவரையும் ஆன்மீக பெரியவர்களையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். 5 நிமிடம் என்ற எல்லை சரியானது தான். ஒரு சில கருத்துக்களை மேனாள் மாணவர்களின் சார்பாக இங்கே வைக்கலாம் என்கின்றேன். இங்கே உள்ள இந்த அரங்கிலே மேடையிலே IRS அதிகாரிகள், IAS அதிகாரிகள், கல்வி குழுமத்தினை நடத்தக்கூடிய தலைவர், இயக்குநர்கள், பெரும் பேராசிரியர்கள், இந்தியாவிலேயே வங்கி அளவிலே மிக உயர் பதவி எதுவோ கவர்னர் அளவிற்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று பல பேர் இருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ பேர் இந்த செய்தி கிடைத்தவுடன் எங்களையெல்லாம் வாழ்த்தி செய்தி அனுப்புவார்கள். அந்த அளவிற்கு AVR என்கின்ற அந்த 3 எழுத்து ஒரு பெரிய மந்திரம். இதையெல்லாம் ஏதோ ஒரு வாய் வார்த்தையாக சொல்லவில்லை. இது உண்மையிலேயே யாம் செய்த தவத்தால் பெற்ற ஒரு நாள். இங்கே உள்ள பல நண்பர்களிலே பல பேர் என்னோடு இருந்தவர்கள். எனக்கு ஒரு பெரிய பேர் என்னவென்றால், 60 ஆண்டு ஐயா அவர்களுக்கு, எங்கள் ஆச்சாரியர் அவர்களுக்கு நிறைவடைகிற பொழுது அவரிடமிருந்து அந்த பொறுப்பினை ஏற்கக்கூடிய நிலையிலே நான் பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். பிறகு 80 என்கிற பொழுது இங்கே உள்ள நண்பர் கனகராஜ், IAS அதிகாரிகள், பேராசிரியர்கள் எல்லாருமே எங்களோடு இருந்தார்கள். ஒவ்வொருவரும் மனதிலே அந்த பெயர் வருகின்றது. நேரங்கருதி அவற்றையெல்லாம் கூறவில்லை. மறுபடியும் எங்களை அவர்கள் வாழ்த்துகிற அந்த ஆசிகளை நாங்கள் பெற வேண்டும் என்கின்ற பேர் இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் லட்சம் மக்கள் பிறக்கிறோம், மறைகிறோம், ஆனால் எல்லாருக்கும் விழாக்கள் வருவதில்லை. அந்த மாதிரி இது 80 நிறைகிற பொழுதே 1000 பிறை கண்டு 100 ஆண்டு என்று கூறுவது நம்முடைய மரபு. ஐயா அவர்கள் 90 நிறைவு செய்யக்கூடிய இந்த திருநட்சத்திர நாளிலே அவர்கள் 100 ஆண்டல்ல அதற்கும் மேலும் வாழ வேண்டும். முன்பு சொன்னதைப் போல 60 கண்டோம், 80 கண்டோம், 90 கண்டோம், உங்கள் 100ஐயும் நாங்கள் வந்து கண்டு உங்களுடைய ஆசைகளை பெற வேண்டும். அந்த வாழ்த்து உங்களிடமிருந்தே எங்களுக்கு கிடைக்கின்றது. தெய்வத்திற்கு சிறப்பு செய்கிற பொழுதெல்லாம் அடியவர் பெருமையை பற்றி சொல்லுவார்கள். அதனால் மாணவர்கள், எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு பெருமை சேர்க்கின்றீர்கள். 1-2 சொல்லியாக வேண்டும். ஐயா அவர்களுடைய பன்முக ஆளுமை பற்றி நண்பர், அவர் அன்றிலிருந்து இன்று வரை மிகவும் அழுக்க நிலையிலே தொண்டாற்றி வரக்கூடியவர். அவரை பற்றி பேசணும்னா இன்னும் சில நண்பர்கள் இருக்கின்றார்கள். இங்கே நம்முடைய பெரும் பேராசிரியனுடைய தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் அறியாத செய்தி அல்ல. அவர்கள் பொருளாதார பேராசிரியர் மட்டுமல்ல, சமய சான்றோர் என்று இந்த அரங்கிலே நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னை போன்ற மாணவர்கள், எங்களுக்கு அவர் நிதியியலை எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தாரோ, அங்கேருந்து நண்பர் நடராஜன் பார்க்கிறார். அதே மாதிரி தமிழ் துறையிலே சென்றால் அவர் தமிழ் புலவரோ என்று எல்லாரும் கருதக்கூடிய அளவிற்கு வைணவ இலக்கியத்தை சொல்லுவார். அவர் எங்களுக்கு நிதியியல் வேறு அரங்கமாயிருந்தால் என்னென்ன பாடம் நடத்தினார் என்றெல்லாம் நான் 1 மணி நேரம் பேசுவேன். அது மாதிரி பேசி இருக்கின்றேன். இப்பொழுது பட்ஜெட் வந்திருக்கிறது. அப்பொழுது AVR நினைக்காமல் இதை நான் அணுக முடியாது, இது உண்மை. அதே மாதிரி தூது இலக்கியம் என்ற தமிழ் துறையிலே அவர் பேசியதை இன்றளவும் அன்று கேட்ட மாணவர்கள் மறக்க மாட்டார்கள். இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்.
அவருடைய பணிக்காலத்திலே ஒரு 12-15 துணைவேந்தர்களை அவர் பார்த்திருக்கக்கூடும். நான் அணுகி பக்கத்திலே இருந்து பார்த்ததுனாலே சொல்கிறேன். பல பேர் அவரை மிக நெருங்கிய துவக்க காலத்திலே, இவருடைய மிக இளமை பருவத்திலேயே நெருங்கிய நண்பராக கருதினார்கள். தனிப்பட்ட முறையிலே ஆலோசனைகளை கேட்டார்கள். பின்னாளிலே எங்களை போன்ற மாணவர்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி எல்லா துணைவேந்தர்களும் அவருடைய அறிவுரையை, ஆலோசனையை கேட்டார்கள். இவரையே தங்களுடைய ஆச்சரியாக ஏற்று ஒழுகினார்கள். தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பல நிகழ்ச்சிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. பொதுவான மரபு என்ன? கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, இது திருமூலர் சொல்வது. எங்களுக்கு இறைவன் அளித்த வரத்தினாலே இயல்பாக அமைந்தது. நல்ல மாணவர்களாக நாங்கள் எல்லோரும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற முறையிலே இயன்ற பொழுதெல்லாம் ஐயா அவர்களை வந்து சந்திக்கின்றோம். இன்றைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது. அவருடைய திருநாமத்தை மனதிலே ஏந்தி நிற்கின்றோம். அவருடைய திருவார்த்தைக்காக காத்திருக்கின்றோம். அவரையே சிந்தித்து எங்களுடைய பணி தொடர்ந்து வருகின்றது என்று. குருவினுடைய இயல்பு என்ன? அவருடைய இயல்புகள் நிறைய சொல்லலாம். ஒரு லட்சிய குரு எப்படி இருப்பார் என்று நான் ஒன்றை சொல்லுகிறேன். நான் பல ஆண்டுக்காலம் கூடவே இருந்த ஒரு காரணத்தினாலே, சாதாரண கீதையில் சொல்வது ஸ்திதிர் பிரஜை என்று சொல்லுவார்கள். நிலையினில் தெரியாத அடங்கியான் தோற்றம் என்று. யார் வாழ்வாக இருந்தாலும் ஏற்றம் தாழ்வு, உயர்வு, வீழ்ச்சி, இன்பம், துன்பம், ராகது வேஷங்கள் நிகழும். ஆனால் அவர் ஓய்வு பெறுவதற்கு 1 ஆண்டுகளுக்கு முன்னாலே சில துயர நிகழ்ச்சிகளை சந்திக்க வேண்டிய சூழலிலே கூட அவர் எல்லாருக்கும் வழிகாட்டியாக மன அளவிலே அவ்வளவு உறுதியோடு இருந்து தன் பணியினை ஒரு நாள் கூட விடாமல், அவர் தனியாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே கூட தொடர்ந்து ஓய்வெடுத்ததே கிடையாது. இதை நினைத்து பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுகிறது, அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டது தான் அதிகம். நிறைய வகுப்பில் கற்றுக்கொண்டோம், பார்த்து கற்றுக்கொண்டது நிறைய. அதில் முக்கியமானது நிலையினில் தெரியாத அடங்கி இருக்கக்கூடிய அந்த தோற்றம் என்று சொல்கிறேன். பாரதி தன்னுடைய குருவை பற்றி சொல்லுவார், வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் என்று. அந்த அனுபவம் தான் எங்களுக்கு இதையெல்லாம். நமக்கு தெரியும், நான் வைணவம் கற்றவன் அல்ல. இருந்தாலும் அங்கே இங்கு படிக்கிற பொழுது மதுரகவி ஆழ்வார் எல்லாருக்கும் இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் மிக மிக அறிமுகமான ஒரு குறிப்பிட்ட பாசுரம், கண்ணனின் பெருமைகளை விட குருகூரில் வாழ் நம்மாழ்வாரின் பெருமைகளை சொன்னால் நாவினைக்கும் என்று கூறினார். இது நமக்கு தெரியும். கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவிற்கே என்றார். அதையெல்லாம் என் என்ற அந்த ஒருமையை நீக்கிவிட்டு மாணவர்கள் எல்லாரும் எங்கள் நாய் இணைக்க என்று சொல்லி அந்த 3 எழுத்து மந்திரத்தை நெஞ்சிலே நாங்கள் உச்சரிக்கின்றோம். உங்கள் வழிகாட்டுதல், ஆசிகள் இன்னும் எங்களை எல்லாம் எங்கள் குடும்பத்தினரெல்லாம் வாழ்விக்க என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.